நம்ம ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை எப்பொழுது கலா செய்யணும், எது வரைக்கும் கலா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் மாதவிடாய், ஹைல், நிஃபாஸ், பயணிகள், நோயாளிகள் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக ஒரு சில நோன்புகளை நம்ம விட்டுருப்போம். அந்த நோன்புகளை கட்டாயமாக நம்ம திரும்ப வைக்கணும். ஏன் அப்படின்னா ரமலான் மாத நோன்பு அப்படின்றது நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம திரும்ப கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதை எப்போ வைக்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த மாதத்துக்குள்ளே தான் வைக்கணும்னு வரையறை கிடையாது. இது ஃபர்லான கடமையாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விடுபட்ட நோன்புகளை, இந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றி ஆகணும். இதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடுபட்டுரும், அதை ஷஅபானுடைய மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதத்தை சொல்லியிருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சதுனால என்னால் பிற மாதங்களில் வைக்க முடியலைன்ற காரணத்தையும் கூட சொல்லியிருக்காங்க. விடுபட்ட நோன்புகள் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இந்த நோன்புகளை வைக்கக்கூடாது. ரமலான் மாதத்தில் நம்ம எந்த மாதிரி சட்டங்களை கடைபிடிச்சு நோன்பு வைப்போமோ அதே சட்டத்தோடு தான் இந்த நோன்புகளையும் நம்ம நிறைவேற்றணும்.